வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அது சம்பந்தமா எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கலாம், தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் வந்து இப்போ நிறைய நம்ம சர்ச் பண்றதுக்கு ChatGPT எல்லாம் இருக்கு, நிறைய AI எல்லாம் இருக்கு, அதுல கேட்கலாம், கூகுளில் சர்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுறது இன்னும் பெட்டர். ஸோ அப்படி நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான தகவலை சொல்லணுமே தவிர, பட் நம்ம வாய்க்கு வந்ததை பேசுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். இப்போ நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சத்யன் ராமசாமி அப்படின்னு ரஜினி ரசிகர்னு தன்னை சொல்லிக்கிற ஆளு. ரஜினி ரசிகர்களே அவரை ஒத்துக்கல. அவர் திடீர்னு ஒரு பாப்புலாரிட்டிக்காக ரஜினி ரசிகர் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு, இவருக்கும் ரஜினிக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு திட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் இப்ப சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல 2 குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஒண்ணு வந்து கமல்ஹாசனுக்கு வந்து இண்டஸ்ட்ரி ஹிட்டே கிடையாது அப்படின்னு ஒரு பச்சை பொய். 2வது வந்து கமலாலெல்லாம் வில்லனா நடிக்க முடியாது, கமல் வில்லனா நடிச்சா யார் பாப்பா அப்படின்னு எடுபடாது கமல் வில்லனா நடிச்சா. அந்த ஆங்கரும் சொல்றாரு, அந்த அவரும் சின்ன பையன் தான் போல் இருக்கு, அவருக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல சொல்றாரு, ஃபிளட்சர் கேரக்டர்ல நடிச்சாரு தசாவதாரத்துல, அது பிரமாதமா இருந்தது அப்படின்னு சொன்னா, இல்ல அதுல எல்லா கேரக்டருமே நல்லா இருந்தது, அது பல்ராம் நாயுடு ஒன்னே போதும், படத்தை தூக்கி சாப்பிட்டுரும், எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுரும், அது வந்து எல்லாமே நல்லா இருந்ததுனால அது இதுவும் இதுக்காக தனியா நீங்க யாரும் போய் பார்க்கல அப்படின்னு அதுக்கு ஒரு முட்டு கொடுத்தாரு. ஆளவந்தான்லாம் பிரமாதமா இருந்ததே அப்படிங்கிறப்ப, ஆளவந்தான் என்னங்க ரீரிலீஸ் பண்ணாங்க, அந்த அளவு ஓடலையங்கன்னு அந்த மாதிரி ஒரு பதில சொன்னாரு. எல்லாமே ஒரு சப்பக்கட்டு பதிலா தான் இருந்தது. அதாவது சிகப்பு ரோஜாக்கள்ல நடித்த கமலஹாசன் மாதிரி அந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் யாருமே பண்ண முடியாது. அதாவது வில்லன்னா ஆவும் கத்துறது கிடையாது. அதாவது பார்க்குறப்ப ரொம்ப கம்மியா பேசுறது, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு மிருகம் உள்ளுக்குள்ள இருக்கும். அப்படி இருந்து அப்படிப்பட்ட கேரக்டர் தான் அந்த கேரக்டர். அது சிகப்பு ரோஜாக்கள்ல கமல் பண்ணியிருக்கிற கேரக்டர் வந்து செமையான வில்லன். அது எப்படின்னா, இவங்க ரெகுலரா உள்ள வில்லன்லாம் கிடையாது, அது வேற லெவல் வில்லன். ஸோ அந்த மாதிரி ஒரு வில்லன் ரோலை அவ்வளவு அழகா பண்ணியிருப்பார் கமல். ஸோ அதெல்லாம் அந்த படம்லாம் 250 நாளைக்கு மேல ஓடின படம் சிகப்பு ரோஜாக்கள். அதுல அவர் பண்ண அந்த வில்லன் ரோல் மாதிரி யாருமே பண்ண முடியாது. தமிழ் சினிமாவோட பெஸ்ட் வில்லன் அவர் தான். ஸோ வில்லன் அவரை ஈஸியா அனாயாசமா பண்ணிடுவாரு. அப்புறம் அவருக்கு வந்து இண்டஸ்ட்ரி ஹிட்டே இல்லை அப்படின்னு சொன்னாரு. சகலகலா வல்லவன் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டு. திரிசூலம் வசூலை உடைச்சு தான் அது வந்து இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு. முதல்ல வந்து உலகம் சுற்றும் வாலிபன், அதுக்கப்புறம் திரிசூலம் வசூலை உடைச்சு சகலகலா வல்லவன் வசூலை உடைச்சு வந்தது தான் அபூர்வ சகோதரர்கள், அதுக்கப்புறம் தேவர் மகன், அப்புறம் இந்தியன், இப்படி வரிசையா ஏராளமான நமக்கு வந்து இண்டஸ்ட்ரி ஹிட் படங்கள் இருக்கு. அதே மாதிரி விக்ரம் பண்ண வசூல் சாதனை யாருமே மறக்க முடியாது. 5 வருடங்கள் தமிழ் சினிமா வந்து ஒரு தெலுங்கு படம் தான் இங்க நம்பர் 1 இருந்தது. 5 வருஷம் இதே ரஜினிகாந்த் இருந்தாரு, விஜய் இருந்தாரு, அஜித் இருந்தாரு. அந்த 4 வருஷம் கமல் படம் நடிக்கல. விக்ரம் வந்துதான் பாகுபலி 2 வசூலை தமிழ்நாட்டில் உடைச்சு முதல்ல ஒரு படம் இவ்வளவு வசூலாக முடியும்னு ப்ரூவ் பண்ணது கமலஹாசன் தான். அப்புறம் இன்னொன்னு, நம்ம கண்ணுக்கு நேரா விஷயங்கள் தெரியும் பொழுது அதை கண்டுக்க மாட்டேன், நான் அதை பார்க்க மாட்டேன் அப்படின்னா, அதாவது 2 பேர் சேர்ந்து நடிக்கிறாங்க, அதுக்கு வந்து விளம்பரம் போடுறாங்க, கமல் ரஜினி, அதாவது 2 கோலிவுட் ஓஜிஸ், 7 லாங்குவேஜஸ், 50 சில்வர் ஜூப்ளிஸ், 20 இண்டஸ்ட்ரி ஹிட்ஸ், இவங்க 2 பேர் சேர்ந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு போடுறாங்க. இந்த மாதிரி பதிவுகளையாவது பார்க்கணும். இல்லை நம்மள மாதிரி சொல்ற ஆட்கள், நம்ம ஏவிஎம்மே போட்டிருக்காங்க இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு. அந்த சகலகலா வசூல லேட்டர் இட் வாஸ் புரோக்கன் பை அபூர்வ சகோதரர்கள்னு அவங்க ஏவிஎம் பக்கா டேட்டாவோட இருக்கக்கூடிய ஏவிஎம்மே போடுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது கமலுக்கு இண்டஸ்ட்ரி ஹிட் இல்லைங்கிறதெல்லாம் குழந்தைத்தனமான வாதம். முதல்ல வந்து 2 பேரும் சேர்ந்து 18 படம் இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்காங்க. அந்த 18 படங்கள்ல மெயின் பக்கவாத்தியம் ரஜினிகாந்த் தான். நம்ம சிங்கப்பூடி சொல்ற மாதிரி அந்த படத்துக்கு மெயின் பக்கவாத்தியமே ரஜினி தாண்டாம்ப. அந்த மாதிரி கமல் படங்கள்ல வந்து பக்கவாத்தியமா வந்தவர் தான் ரஜினிகாந்த். சரி, நம்ம அதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது, நம்ம வந்து கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கணும்னு பார்த்தா இந்த மாதிரி ஆட்கள் நம்மளை பேச வைக்கிறானுங்க. இந்த பிலிம்ஃபேர் அவார்டு சம்பந்தமாக ஒரு பதிவு பார்த்தேன். அதுல என்னன்னா, மம்முட்டி வந்து 14 அவார்ட்ஸ் மலையாளம், கமல்ஹாசன் 11 அவார்ட்ஸ் தமிழ், ஷாருக் கான் 10 அவார்ட்ஸ் ஹிந்தி, தெலுங்கு
சிரஞ்சீவி 7 அவார்ட்ஸ். இதை பார்த்தோம் அப்படின்னா இது எப்படின்னா அது உண்மையான தகவல் தான். ஆனா இதுக்குள்ள இன்னொரு உண்மை உள்ள புதஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா மொத்த அவார்ட்ஸ் எவ்வளவு அப்படிங்கறத அவங்க சொல்லல. அதாவது தமிழ்ல மட்டும் கமல் 11 தடவை வாங்கியிருக்காரு, தெலுங்குல மட்டும் சிரஞ்சீவி 7 தடவை வாங்கியிருக்காரு, ஷாருக் கான் 10 தடவை ஹிந்தியில மட்டும் வாங்கியிருக்காரு, மம்முட்டி 14 தடவை வாங்கியிருக்காரு, அதனால மம்முட்டி இதை கூட வாங்கியிருக்காருங்கிற அர்த்தத்துல அவங்க போட்டிருக்காங்க. பட் ஆனா மேட்டர் ஆஃப் த ஃபேக்ட், கமலஹாசன் 21 பிலிம்பேர் அவார்டு வாங்கியிருக்காருங்கிறது உண்மை. அதுல மெயினா என்னன்னா, மம்முட்டி மலையாளத்தை தவிர வேற எந்த மொழியிலையும் அவார்டு வாங்கினது கிடையாது. ஆனா கமல் இந்த எல்லா லாங்குவேஜ்லயுமே வாங்கியிருக்காரு. தெலுங்குல பிலிம்பேர் அவார்டு வாங்கியிருக்காரு, ஹிந்தியில பிலிம்பேர் அவார்டு வாங்கியிருக்காரு, மலையாளத்துல பல முறை வாங்கியிருக்காரு. ஸோ அதனால கமலஹாசன் இவங்களோட கம்பேரிசனுக்கெல்லாம் அவர் எபவ். அவர் வேண்டான்னு எழுதி கொடுத்து எவ்வளவு ஒரு ஹேராமோட எழுதி கொடுத்தாரு. அவர் எழுதி கொடுத்து 26 வருஷம் ஆச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கலைஞன். அதாவது கமலஹாசன் எல்லாம் யாரோடையுமே கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா கமலஹாசனுக்கு இருக்கிறவங்க எல்லாம் ரசிகர்கள், வெறி பிடித்த ரசிகர்கள்ங்கிற சொல்றதை விட சினிமா மாணவர்களா இருக்காங்க. கமலஹாசன் கலையில மிருத்யுஞ்சயனாவே இருக்காரு. நம்ம உத்தம வில்லன் படத்துல அந்த மிருத்யுஞ்சயன்னு மரணமே இல்லாத ஒரு கேரக்டர் வரும். அதுக்கு மரணமே சாகா வரம் அப்படின்னு ஒரு இது வரும். அந்த ஒரு வரம் அதுவே சோகம் பாரு அந்த படத்துல. பட் அந்த மாதிரியான ஒரு மிருத்யுஞ்சயன் நம்ம பார்த்திபன் சொல்லியிருப்பாரு, கலைகளில் மரணமே இல்லாதவன் கமலஹாசன். அது உண்மை. பாருங்க, இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய நம்ம தாய்க்கிழவி படத்துல என்ன மாதிரி கொண்டாடுறாங்க அந்த இயக்குனர், அந்த கௌதம் மேனன், லோகேஷ் கனகராஜ் இவங்களெல்லாம் போட்டு, அவரையும் போட்டு இவர் தான் உண்மையான ஃபேன் பாய்ங்கிற சொல்ற அளவுக்கு கௌதம் மேனன் தீவிரமான ஃபேன் பாய் தான், அதுல டவுட்டே கிடையாது. அது நமக்கு நேரடியாவே தெரியும். லோகேஷ் கனகராஜ் தீவிர கமல் ரசிகர் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு நடுவுல என்ன ஆச்சோ தெரியல, கொஞ்சம் அந்த கூலி படம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வேற மாதிரி போனாரு. படம் ரிலீஸுக்கு அப்புறம் அவர் வேற மாதிரியான இப்ப அல்லு அர்ஜுன் வச்சு படம் பண்ண போறாரு. ஆனா நான் விக்ரம் அடுத்த பார்ட் பண்ணுவேங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ஓப்பனா சொல்லல, வேற எதுவும் சொல்லல. பட் இதெல்லாம் என்ன சொல்றது, இந்த மாதிரியான இயக்குனர்கள்லாம் மாணவர்களா இருக்காங்க. அதுதான் இதுல நம்ம பாராட்டப்பட வேண்டிய விஷயம். கமல்னால ஏராளமான பேர் இயக்குனர் ஆறாங்க, நடிகர் ஆறாங்க. அந்த மாதிரி மாற்றத்தை ஒருத்தர் ஏற்படுத்தணும். அதுதான் ஒரு நல்ல ஒரு மாற்றமா இருக்குமே தவிர வெறி பிடித்து பாலாபிஷேகம் பண்றதுங்கிறது ஒரு நல்ல மாற்றமா இருக்காது. மறைந்த கம்யூனிஸ்ட் தலைவர் திரு நல்லக்கண் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, உங்களுக்கு யாரை பிடிக்கும் சினிமால அப்படின்னு. கலைத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு பிடித்த நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நடிப்பு துறையில எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், மிகச்சிறந்த நடிகர். அந்த காலத்துல அவரை பிடிக்கும். இந்த காலம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கலை அப்படின்னாலே அது கமலஹாசன் தான். எனக்கு கமலஹாசனுடைய நடிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சிவாஜி கணேசன், கமலஹாசன் 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரு. 2 பேருமே செவாலிய விருது வாங்கியவர்கள். அவருடைய வாரிசாக, நடிகர் திலகத்துடைய வாரிசாக பிரபு ராம்குமாராலேயே பாராட்டப்பட்டவர் கமலஹாசன். நல்ல கண்ணுவாலும் பாராட்டப்பட்டிருக்கார். அவர் சினிமாவே அதிகம் பார்க்க மாட்டாரு. அவர் பார்த்த கொஞ்சம் படங்கள்ல கமலஹாசன் படங்கள் அதிகம் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்பே சிவம் படம்லாம் அவங்க எல்லாருமே பார்த்து வியந்து பாராட்டினது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். கேரளாலையும் கொண்டாடினாங்க அன்பே சிவம் படத்தை, பெங்கால்ல கொண்டாடினாங்க. ஸோ அப்படி ஒரு பெரிய அளவு பாராட்டப்பட்டது அந்த படம்.